ஸ்ட்ரோக் பாதித்தவர்கள் வந்து எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் லைஃப் த்ரெட்டனிங்காகவும் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸில் 3 காம்ப்ளிகேஷன்ஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன். அது வந்து பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க மூமெண்ட் இயக்கம் இல்லாத, அது ஸ்ட்ரோக்குன்றது இல்லை, எந்த ஒரு நரம்பியல் பாதிப்பு அதிக நாள் படுத்திருக்கிறவங்களுக்கும் இந்த பெட் ரெஸ்ட் காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் நம்பர் 1 காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பெட் சோர்ஸ், ப்ரெஷர் சோர்ஸ்ன்னு சொல்கிறது நம்பர் 1. நம்பர் 2, அதை காலில் வந்து அசைவு இல்லாமல் இருக்கிறதுனால காலில் வந்து ஒரு டீப் வெயின் த்ராம்போசிஸ், ஒரு ரத்த நாளத்தில் பிளாக் ஏற்பட்டு அந்த ரத்த நாள பிளாக் வந்து இருதய செயல்பாட்டை வந்து பாதிக்கிறதுக்கான காரணிகள் உண்டு. ஸோ அது 2வது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். படுத்திருக்கும் பொழுது அவங்களோட லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டிஸ்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு செக்ரேஷன்ஸ், ஒரு சளி கட்டி இருக்கலாம். ஸோ அது வந்து சம்டைம் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக மாறதுக்கு நிமோனியா மாதிரி வரும். அதிலிருந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளை ஆரம்ப கட்டத்திலேயே தவிர்க்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு அதிகமாக படுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்பி படுக்க வைக்கலாம். அதேமாதிரி கால் பாதம் இயக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா லைட்டாக ஒரு பாத அசைவு கொடுக்கலாம். அதே மாதிரி சுவாசம் வந்து ஒரு மூச்சு பயிற்சி கொடுக்கலாம். இதெல்லாம் முறையாக செய்யும் பொழுது அவங்களுக்கான ஆரம்ப கட்ட காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணி அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சீக்கிரமாக நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க. நன்றி, வணக்கம்.